காளிமுத்து, இப்படி வாடா. என்ன ஒரே சோகம், உடம்புல திமிர் இருக்குன்னு ஊர் பயலையெல்லாம் அடிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்த. கடைசியில உங்க அண்ணன் பொண்ணே கொன்ன. இன்னும் யார கொல்லலான் இருக்க? என்னது? குழந்தை செத்ததுல இருந்து நான் நொந்து போயிருக்கேன். மறுபடியும் அந்த குத்தி கிளறல கிளறி விடும். இல்ல, போ போ போ, வேலையப்பா. நாய் வாழ நிமித்த முடியுமா? நல்லத சொன்னா கேக்குறானா? ஐயா, என்ன இருமுற? உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே. வயசாகி போச்சு இல்ல, இப்ப எப்படி சரியா இருக்கும்? ஐயா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டேனுங்க. ஆஹா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீரா? கல்யாணத்தை முடியும் சீக்கிரம். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்ச பையன், உத்தியோகத்துல இருக்கான். இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம். விடாதையா, கல்யாணத்தை முடியுன்றேன். அதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. யோ முத்தையா, படிச்ச மாப்பிள்ளை கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதயா. நான் சொல்றத கேளியா. ஒரு வயசான கிழவனா பார்த்து 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கமா சொல்லி கொடுக்குறீங்க. 30 வருஷமா மாணவ உழைச்சதுக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாணத்தை வைக்க உதவி செய்கிறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடிங்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லடா, முடியாதுதானே சொல்லணும். அதை விட்டுட்டு 3ஆம் தாரமா பார்த்து படிச்சுட்டு பணத்தை வாய்க்கன்னு சொன்னீங்களே, உங்க பொண்ணாதாரம் சொன்னீங்களா? ஏன் வைத்திருக்க கொட்டிக்கிட்டா கடவுள் சும்மா விட மாட்டாங்களா? என்ன செலவானால் நான் கொடுத்துறப்பா. தங்கச்சி, கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது. நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டுது. இவர் உடனடியா சோட வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்தது ஒரு 200 ரூபாய் செலவழியா, அதை முதல்ல தயார் பண்ணிங்க. 200 ரூபாய் செலவழியுமாமே? அதான் நானும் யோசனை பண்றேன். உங்ககிட்ட பணம் இல்லையா? ஏது, நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு கட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குறுக்கிறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் நேட்டு கேள்வி, அவன் அவனை கண்டு அலறான. 200 ரூபாய் சமாச்சாரம் நான் எப்படி வீட்டுல சொல்லியிருக்கானே, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சா தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சரி, ஒருக்கா தோட்டத்துக்கிட்ட நிக்கிறேன். என்ன காய்கறி என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ, என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம்? அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூட சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, அந்த கடை முகத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு, எழுந்து உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு. மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கதை உடைய கதை. அவன் கீழே விழும்போது எவ்வளவு செலவானாலும் கொடுக்கலன்னு சொன்னில்ல, அந்த பணத்தை அது கொடு. என்னப்பா இது? அவன் திமிரு பிடிச்சி போய் கீழே வந்தால் அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளை அடிச்சுட்டு போறான்னு பாக்கிறேன். சல்லி காசு கிடையாது. பணம் கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அறிவு அறிவு என்ன கஞ்சம் பணம் கொடுத்தானா? அவன் பணத்துல இடி விழுந்துச்சு. எங்க கொடுத்தான்? சவுட்டு ஒருத்தரம் கொடுறாங்க. எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காச்சு என்ன? அந்த பெட்டியை நான் திறக்கிறேன், பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நிற்கிறேன். ராத்திரி தெரிய 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அதுகிட்ட வந்து ரெண்டு வேற இருந்து பணத்தை போடுறேன், எடுத்துட்டு போயிரு. சரி, ராத்திரி 9 மணி. சரி, வந்து தடி வந்துடுறேன். கொள்ளையடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தலையிடாத, அரைச்சு. அக்கா, ஏமா இப்படி ஓடிற? உங்க குழந்தையும் அறிவும் சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ளையடிக்க போறாங்களா? என்ன காளி மட்டும் கொள்ளையடிக்க போறானா? நான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு புத்தி வராது. ஆமா, உனக்கு யார் சொன்னா? அவரும் அறிவும் பேசுறதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா, இப்படி கொள்ளையடிக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னேன், நீ இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரக்கா. என்னங்க இது? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன்.
மரகமுத்து ஓடுறான், கலைஞர் நிக்கிறான். என்னடா ரொம்ப போச்சு. இன்னொரு 200 ரூபா. சித்தப்பா அவுட். மரகமுத்து, அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாளாயா கொள்ளை அடிக்கிறீங்க? ஐயோ, நான் இங்க திருட வரலைங்க. வேற எதுக்கு வந்த? என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா? என்னையா புடிச்சுட்டு நிக்கிறீங்க? என்ன பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? நான் உன்ன அங்க எதிர்பார்க்கிறேன். உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணன் வரத பார்த்துட்டு தான் நான் ஒடியாந்துட்டேன். அது எப்படியோ போட்டோம். நான் பணம் எடுத்து பழகிட்டேன். அப்படி 2 உணவு எடுத்தாச்சு. சரி, சீக்கிரம் கிளம்ப. செத்துற போற. ஓடு ஓடு. அம்மா அம்மா, என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருநத்துக்காக உங்க வீட்டுக்கார ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருநாரு? இருக்கவே இருக்காது. திருடின பணத்தோட அவர் செட்டியார் பிடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, மரகமுத்து, உனக்கு பொம்மை செய்யறதுக்கு பிடிக்கிறேன்னா இங்க ஆத்துல ஓட்ட வந்து சாவையா? நிறுத்துங்க. யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடி கூட யோகியன் ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடனானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவுமா பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? ஏங்க, என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம், நடக்க போற விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு போட்டுருவேன். ஐயோ வேண்டாம். உங்க காதல அக்கிரமம் பண்றதுக்கு என்ன பிறந்திருக்க இந்த ஆளுனால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகையை தூக்கி எறிங்க. சீதா, என்னப்பா இது? வேண்டாமா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா, இந்தாங்க உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை. மரகமுத்து, இனிமேல் அது ஒழுங்கா எடுத்துக்க. செட்டியார் ஐயா, ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. கையில பேசுறேன். வாங்க அக்கா போறேன். மீனாட்சி, என் தம்பி திருடிட்டாங்கிறத என்னால நம்பவே முடியும். நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ போங்க. இதை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. அப்பா அப்பா, அறிவு, நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கழிவு உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிட்டாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாரு. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கைட்டு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு, பாத்தியா அவங்க சித்தப்ப செஞ்ச வேலையே? நீ கவனிச்சு கைத்தோ, நான் வரேன். 200 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான். செட்டியாரே, லட்சுமி கேவலம் உன் பணத்தினால வாழக்கூடாது என்று நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற உசுர பிடிக்க முடியுமா? நாம ஓ விதி முடிய போகுதியா? ஏன் விதியா? ஏன்னா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டா பண்ணியாமே. நீ ஒரு தீட்டி கொள்ளக்காரப்பைய உன்னை யாரா கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன்னு அவமானப்படுத்தியாமே. 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்தாடிக்க. மரியாதை அந்த நகையை கொடு. நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போறான். நான் வந்து ஏன் உசுரே போனாலும் சரிடா, என் உசுரே போனாலும் சரி நகையை இப்பவே போய் என் அண்ணனை கூட்டிட்டு வருவேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் காலையில விட்டு மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்கிறேன். பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தலாட்டம், பண்றதெல்லாம் பாவம், கொட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சனீஸ்வரன் வந்து புகுந்த மாதிரி இந்த ஊரு ஜனங்களை வெண்ணியை பிடிச்சு நெருக்கிறது உனக்கே மகளை சூட்டிக்கிறியா? டேய், அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உதைக்கிற காலம் வந்துருச்சு. உனக்காக கிடைக்கும். ஒரு மாசமா அரும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்துல இப்படி பொடிப்படி ஆகிட்டியடா. இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலான்னு எவ்வளவோ ஆசையோடு இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா. பெரிய பணம் வாங்கினா அந்த கொலகார பைக்கிட்ட பணம் வாங்கிய தங்கச்சி கிடத்துல தாலி கட்டினா அந்த தாலி நடக்காது. ஐயோ படுபாவி, செய்யக்கூடாததையெல்லாம் செய்துட்டு அமங்கலமா வேற பேசுறியா? இப்படி எல்லாம் செய்தவரை இப்பவே எங்களை கொண்டு போட்டுடுறா. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது செய்யலையே. பேசாதே.
இத்தனை காலமா மானத்தோட வாழ்ந்து வந்த என் புருஷனுக்கு திருடேங்கிற தீராத பழிய வாங்கி கொடுக்கல அண்ணி. சிவகாமி கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடல அண்ணி. அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சவரானதுக்கு நீதாண்டா காரணம். அண்ணி. போதும், உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சித்தி, அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு வர. அண்ணி. அண்ணி. ஏண்டா டேய், ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு இல்லையா இங்க குப்பைகள் மாதிரி நிக்கிற? போடா வெளிய. நீ என்ன சொல்றது? எங்க அண்ணி வீடு, எங்க அண்ணனே சொன்னாங்க நான் போக மாட்டேன். உங்க அண்ணி தான் முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்கு சேனு சொல்லிட்டு போனாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியே போட கழுதையான அர்த்தம். அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது, சொல்லிட்டு போச்சு. ஆமாண்டா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். உனக்கு சொரணை இருக்குல்ல, வேற வெளிய. என்ன மன்னிச்சுக்கத்தே, நான் தான் முட்டாளாச்சு. அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யாரை என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரனா என்ன. நீங்க எல்லாம் நல்லா இருங்கத்தே, நான் போறேன். நீ மட்டும் போற போதுமா? உன் கூட வந்தவனை கூட்டிக்கிட்டு போ. அவளுக்காக இங்க தண்டச்சோறு போடுறது. உண்மைதான், கூட்டிட்டு போறேன். சிவகாமி, வாமா போகலாம். அத்தா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா உங்களை அப்படி ஒண்ணும் சொல்லலையே. நீங்க போக கூடாது அத்தா. வாமா போகலாம். நான் வரமாட்டேன். அண்ணி வந்தா வருத்தப்படுவாங்க. அண்ணியாவது அண்ணனாவது நமக்கு யாரும் கதி இல்லம்மா, நாம அதாதே அம்மா. வா போகலாம். இல்ல அண்ணா, அண்ணனை அண்ணி விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். அப்படின்னா நம்ம காளிமுத்து திருடலையா? ஓடி பைத்தியக்காரி, நீ வளர்த்த பிள்ளை திருடுவானா? நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம். வா வா வா. காளிமுத்து, அவன் எங்க இருக்கிறான்? கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்னது? வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்? என்ன சித்தி சொல்றீங்க? நான் போகும்போது இங்கதானே இருந்தான். நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம். அண்ணனாவது அண்ணியாவது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். மீனாட்சி, நீ சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனது இல்லையே. நான் அப்படி என்ன சொன்னேன்? அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டேன்னு சொன்னேன். அவனை கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையா? அதுவும் நான் எப்போதும் போலத்தானே பேசினேன். எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான்? கூப்பிடு சிவகாமிய. அவங்க இங்க இருக்கிறான். அந்த பொண்ணையும் தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. வடியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேனே. உலகம் தெரியாத முரட்டு பையன் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனானோ, என்ன ஆனானோ ஒண்ணும் தெரியலையே. ஒரு நாள் கூட உன்னையும் என்னையும் விட்டு பிரியாத அவனுக்கு இன்னைக்கு நம்மளை மறந்துட்டு போக எப்படி மனசு வந்தது? நிஜமாவே போயிட்டானா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கொல்ல கதவை திறந்து போய் பய ஒரு சமயம் வந்தாலும் வந்துருவான். நல்லா இருக்கடியம்மா கதை. இரவு பெத்த புள்ள போயிட்ட மாதிரி புருஷனை கொண்டாடி சேர்ந்து அழுது புலம்புறீங்களே. கதை போனா போகுது, பயம் குறைஞ்சது இல்லாமே. உன் சித்தியை பேசாம இருக்க சொல்லு. இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. வெள்ளை புறாவின்
குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. வெள்ளை புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. கள்ளப்புறாவின் செயலாலே என்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு. வண்ணமலர் காலின் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை என்னும் புறா. பாடுதம்மா தங்கை என்னும் புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. உள்ளவர் வீட்டினிக்கே உறவு வரும், அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும். உள்ளவர் வீட்டினிக்கே உறவு வரும், அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும். பிரிந்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும், அதன் பின்பு வரும் பாசம் என்றும் வரும். கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே மாமா, எவனோ மாமான்னு கூப்பிடுறானே, ஆள் மாறாட்டம். இரு இரு பார்த்துட்டு வந்தேன். மாமா, கருமத்து சிவகாமி, மாமா என் தங்கச்சி பக்கம் வந்திருக்கு. சௌரியமா இருக்கீங்களா? ஏண்டா காளி, என்னடா இது காத்திய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சுக்கிட்டு வராதவன் வந்திருக்க? என்ன விளாவரி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. இது யாரு? அத்த யாருக்கு? உனக்குடா. போன மாசம் தான் சாஸ்திர சம்பிரதாயப்படி கழுத்துல கவத்தி கட்டி அழைச்சுக்கிட்டு வந்தேன். கும்பிடுமா அத்தைய, கும்பிடுமா? கும்பிடுமா? ஏன் மாமா, மூணாவது அத்தையா? ஆமாண்டா. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே. நான் தான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்படி கேளுங்க, புத்தி வரட்டும். அடியே கமா. என்ன கமா போட்டு பேசுற? ஒண்ணுமில்லடா, பேரு கமலம்னு நீட்டா இருந்தது, சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன். என் கல்யாண பிறகு தோளுக்கு கிடைச்ச பரிசுடா. கேவலம் ஒரு 50 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பயகட்ட இந்த பொண்ணு ரதி மாதிரி இருப்பா, ஊர்வசி மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன். தாலி கட்டுற நேரம் வந்தது, பய மூஞ்ச பார்த்தான். பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடிட்டான். நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கா. யோ, வந்த விருந்தாளிகள் முன்னாடி என்ன கேவலமா பேசுறியே? உனக்கு என்ன அத்த வேண்டாம், கை நீட்டாதீங்க. என்ன இருந்தாலும் என் மாமன், ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு, விட்டு தள்ளுங்க. உங்க முகத்துக்காக அவரை சும்மா விடுறேன். கிடக்குற விடு, உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன். ஆமா, வந்த விஷயத்த சொல்லி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன கோச்சுக்கிட்டாங்க. அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு. அடே காளி, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா, கவலைப்படாத. நாளைக்கே உங்க அண்ணனை முன்சிப் கோர்ட்ல தாவா போட்டு அவனை கூண்டுல ஏற்றி உன் பாகத்தை தனியா பிரிக்கிறேன்டா. சும்மா கடை மாமன், ஒரு தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போவோம்? ஏதோ அன்னி கோபத்துல 2 வார்த்தை பேசிடுச்சு, நானும் கோச்சிட்டு வந்துட்டேன்.
நாளைக்கே கோபம் தீந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன். அதை விட்டுட்டு பாரத்தை பிரிக்கிறான். என்ன எங்க அண்ணன் உன்னால பிரிக்க முடியுமா? பொன்சாமி, பொன்சாமி நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம்? இல்ல, இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க. ஏண்டா வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாரா இது? நான் என்னமோ ஜமீன்தார் கூப்பிட்டு அனுப்பினாரோன்னு பயந்துட்டேன். இந்தா, இப்ப நான் வரேன். ஏமாமா எதுக்கு அப்ப பயந்து ஓடுன நீ? அதை ஏண்டா கேட்கிறேன்? இந்த ஊரு பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரே, அவர் பொல்லாதவரப்பா. அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. கொண்டு வந்து இந்த மாடத்துல வச்சேன். இந்த அக்கமா இருக்காளே, அதை எடுத்து கடத்தெருவுல கொண்டு போய் விளையாண்டுட்டான். பணம் இல்ல. இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு அடிக்கப்படுவார். சும்மாரு மாமா, நீ ஒருத்தன் என்னமோ ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க, ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை உரிப்பாரு. கதை விடுறியா? அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு. உன் விஷயத்தெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. கேட்ல நிக்கிறவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி, ஜமீன்தார பாக்கணும்பா. தாப்பா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஐயோ தாப்பா, ஜமீன்தார் தாப்பா, பூஜா, ஜமீன்தார் எங்க? ஜமீன்தார் எங்கப்பா? காதல விழுவியா? ஜமீன்தார் தம்பி குத்தா, ஜமீன்தார் இல்லையா? சாப்பாடு, ஜமீன்தார பாக்கணும்ப்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும் யார் ஆளுங்க? பெரிய வீடுன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். ஊம பயலுக்கு பிறந்த பயலுக்கு போல இருக்கு. எவனா வரட்டுங்க, உதச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படித்தான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ண அந்த பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ இல்ல. தம்பி ஜவாபா, என்ன மரியாதை? ஜமீன்தார் விட்டு ஆளுதான் ஆழ்த்தான். என்ன இங்க கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தார்கிட்ட காளிமுத்துன்னு ஒருத்தர் பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பாக்கணும்? அட யாரால வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்காக பாக்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு, போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு? என்ன கும்பிடுறானுங்க? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம். அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன். மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலைங்க, நான் பார்த்ததில்ல. ஜமீன்தார்னு ஆட்டுக்கடா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார PS ஈரப்பான்னு அத மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ பெரிய ஜமீன்தாரியா வர்றாங்க. சரியா இருக்கா? சினிமாவில் வர மாதிரியா? கும்பிடுங்க. சண்முகம் யாரு இவன்? அவர்கிட்ட கேட்ட அவருக்கு என்னங்க தெரியும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என் பேரு காளிமுத்துங்க, எங்க அண்ணன் பேரு மருதமுத்து, எங்க அண்ணி பேரு மீனாட்சி, என் தங்கச்சி பேரு சிவகாமி. எங்கம்மா நிறுத்து, வந்த விஷயம் என்ன? அதுங்களா, எங்க மாமா உங்க ஜமீன்ல கல்யாண தரகனா இருக்கானுங்களாமே, அவங்கிட்ட நீங்க பொண்ணு பாக்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களாம, உண்மைதானா? அவன் இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. பாவம், அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பிடிச்சுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்க எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம, உண்மை தானுங்களா? சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன், ஜமீன்தார்னா என்ன கொம்பா? அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கணப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. உங்க பணம் க்ளோஸ். அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமாட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை 10 நாள்ல செஞ்சு முடிக்கிற, தோலை உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார், யார் முரட்டு பையன்? சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலை நிமிர்ந்து பேசுனது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. வீரன் நானு. மாமன தைரியமா இருக்கு சொல்லு, பணம் நான் தர்றேன். சரி, சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது, பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி காட்டவா? மேக் காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, நான் அப்புறம் வர்றேன். நல்ல பிள்ளை.
பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவங்கிட்டே வாங்கிக்கிறேன், நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க. ஆமா. அது முதல் குத்தம். அப்புறம் உங்க திருட்டு பார்வை இருக்கு பாருங்க, அது ரெண்டாவது குத்தம். உங்கள மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போத நேரத்துங்க, உங்க பட்டு சட்டியும் பவுன் நகை விளம்பரப்படுத்த கோயில தான் ஆரம்பிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலே 8 வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமல இருக்க. ஏதேது என் அழகு உன் மனச அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆ? ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, புரிஞ்சுது புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் எனக்கு உன் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ? நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணை என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. போங்க என் வழியை பார்த்துட்டு. என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்? கைய பிடிச்சாதான் தேவலையே காலையில பிடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன? ஏண்டா கூப்பிடுற? சின்ன ஜமீன்தார் வந்திருக்கார். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, சும்மா உட்காரையா. நான் ஒன்னும் பணம் கேட்கறதுக்கா வரல, பணத்தை கொடுத்துட்டு போறதுதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? சிவகாமி, ஐயாவுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர்ல காப்பி கொண்டு வா. பரவாயில்ல பரவாயில்ல, இந்தாங்க பணம். சீக்கிரம் அண்ணா சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மங்களகரமா நடத்துறேன். மாமா, இதையும் அத்தை கண்ணில் காமிச்சு தொலைக்காத. காட்டு வேணா, இன்னும் நான் காட்ட மாட்டேன். ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரு. ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்பா. பயப்படாதம்மா, குடிமா. 7 வீட்டு காப்பி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு டீல போட்டது உடம்புக்கு நல்லது. மடக்கு மடக்கு பிடிங்க. பிடி. சுகமே, இங்கதான் இருக்கியா? அந்த சட்டையை வெளியே போயிட்டு வர. என்ன இது? ஏது இந்த நகையெல்லாம்? பாத்தியா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல கொடுக்காம வந்துட்டேன். கொண்டாடு, கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி பாக்கணும்னு சொல்ல, அவங்கள பார்க்காம தான் உன்னால இருக்க முடியாது. ஆமா, இங்க ஆசை கிடந்து துடிக்குது அண்ணன் அண்ணின்னு. நாம தான் அண்ணன் அண்ணின்னு அடிச்சுக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்தா நாம என்ன எங்க போனோம் என்ன ஆனோம் பழச்சமா சத்தமா பாத்துக்க வேண்டாம். எல்லாம் வேஷம். இதே இந்த பருவத்தை விட்டு நகை இதை கொடுக்காம இருந்தோம்னா வீட்டை விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட போறேன் பாரு. போயிட்டு திருப்பி வந்துடுறேன். அண்ணே அண்ணே,
வாடா வாடா மீனாட்சி இந்த பாரு குழந்தை வந்துட்டோம். என்னங்க தம்பி எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏண்டா உங்க அண்ணி ஏதோ கோபத்துல இருந்து வார்த்தை சொன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போறதா? உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? அவனாவது ஆம்பளை, ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறதா இல்ல குளம் கொட்டியில விழுந்து சாவறதான்னு கேளுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ. உங்க அண்ணி சொல்றது சரியாதானடா இருக்குது. ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படா கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி, சிவகாமி எங்க? எல்லாம் வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். அப்படின்னா அப்படித்தான். இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி சரி, வா சாப்பிடலாம். நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க வரல. நகையை மறந்து எடுத்துட்டு போயிட்டேன், திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, நகையை திருப்பி கொடுக்க வந்தியா? என்ன உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமான்னு கேட்கிறேன். முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்குச்சின்னு சொல்லி உள்ளர்த்த வச்சு பேசுவேன். என்ன அர்த்தம்? நான் என்ன மடைய நான் முன்ன மாதிரி என்ன ஒண்ணு இப்ப ஏமாத்த முடியாது. நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை விட்டு போக சொன்னீங்க, போயாச்சு. நிம்மதியா இருக்கீங்க, இருங்க. நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு? என்ன உறவு இல்லையா? அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா ஏன் இப்படி நடக்குது? அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப சினிமாவில தான். என்ன சொல்ல? இது என்ன அநியாயம்? அவன் இல்லாதப்பெல்லாம் அவனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான்? பேசிட்டு விடுங்க, எல்லாம் நம்ம தலைவிதி. அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நீ அடிக்கிற, நீ அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன எருமை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயுள் தான் பூசணிக்கா உன்னை கெடுத்தானே. வெளியவாதி உன்னை கோவலை எடுத்தவன் ஈரகொலை கடிச்சு எடுத்து போற. யாரும் மாமியாருக்கு அடிச்சு வாசுக்கு வரட்டும். இவ்வளவு குரோதமா பேச நீ எப்படா கத்துக்கிட்ட? பேச கத்து கொடுக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க சும்மா இருங்க. அந்த அதிக பிரசங்க பேசிட்டு என்ன பேச்சு? அவங்கிட்ட சொல்லு, மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தல, நான் சும்மா விட மாட்டேன். நிறுத்துறேன். எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிளை கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ, அவ்வளவு பொறுப்பு வந்துடுச்சா? நீ செய்துடுவியடா? சவால் விட்டுக்கோமா? சவால். நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியே செய்வோம். செய்யறதா இல்லையா? இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படிடா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பழக்க விடாதேடா. அண்ணி, உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலே கை வைக்கிறது இல்லை. வர்றேன். இல்லை, அண்ணி வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு ஒத்தரம் விடுவா. ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தனியும் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேய்ச்சி தலையை முடிக்கிட்டு வடவாய்க்கார சாப்பிடுவீங்களா? இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான்னு கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கலகம் ஆரம்பாயிடுச்சு. உன்னாலதானே என் உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போகலையே. இந்த அம்மா தான் பருவத்தை பார்த்தா இந்த வார்த்தை சொல்லு. மரியாதையா போறியா இல்லையா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அடியே மீனாட்சி, உன் புருஷன் அதிகமா சத்தம் போட வேண்டாம்னு சொல்லி வை. சோத்துக்கு இல்லாம இங்க வந்து தங்கல. அடியே சீதா, சீதா, சீதா.
கலை செய்வேன் சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வேன் அவன் தேகத்தை போல் ஒரு கலை செய்வேன் குரு குருவென்னும் பார்வையிலே குரு குருவென்னும் பார்வையிலே கொஞ்சம் நெஞ்சை சிறை செய்வேன் சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வேன் சிறகி எடுத்தே இமை செய்வேன் சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வேன் சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வேன் அவன் தேகத்தை போல் ஒரு கலை செய்வேன் சிரிக்கின்ற முகத்தை சிலை செய்வேன் சிவகாமி சிவகாமி இந்த பொம்மை நீயா செய்த மீன் குஞ்சுக்கு நீங்க தெரியுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி கலையும் கற்பனையும் உன் கூட பிறந்த சிவகாமி என்ன முகஸ்துதி பண்றதே உங்க பொழுதுபோக்கா போச்சு இல்ல சிவகாமி இந்த பொம்மை உனக்கு வேண்டாம் சிவகாமி ஏன் நானே உன் கை பொம்மை ஆன பிறகு இந்த மண் பொம்மை இருக்கு இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா என்ன சொல்லுது இவரு பெரிய ஜமீன்தாராச்சே என்ன வர்ணிச்சது போல இன்னும் எத்தனை பெண்களை வர்ணிச்சிருப்பாரோன்னு சொல்லுது பரவாயில்லையே உன் மனசும் ஓரளவுக்கு உண்மையத்தான் சொல்லுது என்ன விளையாடுறீங்களா ஒரு ரகசியம் அது உன்கிட்ட வெளிப்படையாவே சொல்லாமன்னு தீர்மானிச்சுட்டேன் நான் இதுவரைக்கும் 3 பெண்கள் கிட்ட பழகி இருக்கேன் உன்னை சேர்த்துதான் அந்த 3 பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தவங்க இரும்பை இதயமாக்கி கிட்டவங்க இந்த ஆண்கள் அந்த இரும்பையும் இருசொட்டு கண்ணீரால இலக வச்சிடுவாங்க இந்த பெண்கள் போதும் பேச்சோட மாத்த வேண்டாம் சொல்லுங்க யார் அந்த அபாக்கியவதிங்க அந்த முத பொண்ணு என்ன தன் நெஞ்சோட அணைச்சு ஆனந்தப்படுவா 2வது பொண்ணு ஆசையோட என் வாயில பலகாரம் ஊட்டுவா 3வது பொண்ணு இந்த இக்கட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த 2 ராட்சசிகளை யாரும் சொல்ல போறீங்களா இல்லையா நெஞ்சோட அணைச்சவர் என் தாய் பலகாரம் ஊட்டினவர் என் தமக்கை 2 பேருமே ஒன்னு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் பெண்கள் சரியா நினைச்சாதான் ஆச்சரியம் சிவகாமி நான் ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறேன் போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம் துஷ்யந்தனா மாறிட மாட்டீங்களே எந்த சாமியார் கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு இதெல்லாம் எதுக்கியா எங்கேயாவது தேசாந்திரம் கிளம்பிட்டியா தேசாந்திரம் போனா நான் மட்டும் தெரியாம போவேன் என் கண்ணையும் கூட கூட்டிக்கிட்டுல போவேன் கையை எடுக்க சின்ன ஜமீன்தார் ஐயாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மதுரை கோயம்புத்தூர் ஈரோட்டுக்கு போறேன் இதோ பாரியா சின்ன ஜமீன்தாரு ரொம்ப படிச்சவரு நாகரிகமானவர்
பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து நாணயமா நடந்துக்க. எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. அடியே கமா, என் 30 வருஷம் சர்வீஸ்ல உன் கேஸ் ஒன்று தாண்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு. பொறுத்து இருந்து பாரு, ஒரு ரம்பைய கொண்டு வந்து நிறுத்துறேன். சிவகாமி, ஏன் மழை? ஒண்ணு இல்ல. இல்ல, நீ எதையும் மறைக்கிற. சொல்லுமா, எங்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? எதை சொல்றது? எல்லாம் என் தலைவிதி. நீதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்னை அழைச்சு வர சொன்னேன். சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள ஜமீன்தாருக்கு அடுத்தபடியா, ஏன் ஜமீன்தாருக்கு சமமாவே ஆஸ்தியில, அந்தஸ்துல, பேருல, புகழ்ல நம்ம ஐயாவுக்கு சமமா இந்த வட்டாரத்துல வள கூட்டு அரிச்சாலும் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். முடிச்சிடுங்க. ஆனா நான் தாரேன் பொண்ணு, நீ தாரேன் பொண்ணுன்னு பல பேர் வந்து மோதுறாங்க. பொண்ணு ஒண்ணு என் கண்ணுக்கு பிடிக்கல. தேடுங்க. ஒரு இடத்துல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குன்னு இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே முடிங்க. அது யாரு தெரியுமோ? யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். தங்கச்சியா? அம்மா, உண்மையா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. வைர அட்டிகையிலிருந்து வெள்ளி கொலுசு வரைக்கும் நானே போட்டு கல்யாணத்தை செஞ்சாமிரதம் பண்ணிவிடுறேன். என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் எங்க அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைய நான் கொஞ்சம் பாக்குறாங்களா? அதுக்கு என்ன வர சொல்றேன். கொண்டா தம்பிய கொண்டா. பாத்தியா என் மகனை தலம் இருந்து பெத்த பிள்ளை. இவன் ஒருத்தன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஊருக்குள்ளேயே ஒழுக்கம், புத்திசாலித்தனம் இதுலயும் இவன் ஒருத்தன் தான் சிறந்தவன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப நாளைக்கு நிச்சயம் அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். நான் போயிட்டு வரேன்.